பத்திரிகையாளரும் பிரபல யூடியூபருமான சவுக்கு சங்கர் வந்து இப்போ கைதாகி இருக்காரு. அதனுடைய உண்மை பின்னணி என்ன சார்? அவர் முதல் பத்திரிகையாளரே கிடையாது. என்னோட இது யூடியூபர்னு வேணால் சொல்லிக்கோங்க, பத்திரிகையாளர் கிடையாது. அவர் வீட்டுக்கு போய்க்கிறாரு, 13வது மாடியில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட காலையிலேருந்து காத்துட்டு இருக்காங்க போலீஸு. எத்தனை நேரம் காத்துட்டு இருப்பாங்க? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறானே, உனக்கு அவ்வளோ தூரம் இது கொடுக்கணுமா? வந்தா நீ ஆண்மை உள்ள ஆளாக தான் நீ உடனே வெளியே வந்திருக்கணும். என்னங்க சார், என்ன சார் சம்மன், என்ன சார் சொல்லுங்க சார் அடிட்டி வந்திருக்கணும். நீ உள்ள பொட்டை மாற ஒழிஞ்சிட்டு பேச தெரியாமல் உள்ள இருந்துட்டு வந்த உடனே நான் வக்கீல் வந்த உடனே பேசுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ என்ன ஜேர்னலிஸ்ட்? நீ ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குது. இப்போ வந்து கூட இருக்கிற மாலதி அப்படிங்கிறவங்க வந்து அவர் ஒய்ஃபே இல்லை. நான் தனிப்பட்ட வாழ்க்கை முறையை நான் பேச விரும்பலை. அவர் வந்து ஏற்கனவே ஒருத்தரோட மனைவி வந்து அபகரிச்சு வந்திருக்கிறார். இவர் 3வது மனைவி நினைக்கிறேன் இவர் ஓடிக்கிறது. ஆனால் வந்து சார் இல்லை சார் அப்படி சார் உடனே ஸ்டாஃப் மாதிரி நடத்திட்டு இருக்காரு. இது எல்லாம் யாரை சமூகத்தை ஏமாத்துறது? அதுக்குண்டான சில சம்மந்தப்பட்ட வக்கீல்கிட்ட கூட நான் பேசினேன். அவங்களும் சில விஷயங்கள் சொன்னாங்க. கேட்குறதுக்கே காது கொடுத்து கேட்க முடியல. இப்படியெல்லாம் ஒரு அசிங்கப்பட்டு சொசைட்டியில் ஒரு அந்தஸ்தோட டெய்லியும் நீங்கள் பார்க்குறதா 6 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் பார்க்கலாம், காரி துப்ப வேண்டியதாக இருக்கும் நிலைமையாக தான் இருக்குது. அதாவது சம்மந்தம்னா பேரை வைக்கிறது அதிகாரிகளுக்கு, ஐஸ்கிரீம் அதிகாரி, அருட்தந்தை, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் சமூகத்தில் இதை ஏற்றுக்குவாங்களா? இதே வேறு கவர்மெண்ட்டாக இருந்தால் ஸ்டாலின் இருக்கிற மாதிரி அவர் வந்து ஒரு சமத்துவம், சமுதாயம், ஒரு ஜனநாயகம் அப்படின்ட்டு அவர் பொறுமையாக இருந்துட்டு இருக்காரு. ஏன் எங்களுக்கு அவர் மேலே ஒரு கோபம் இருக்கு. ஏன் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறாரு? ஒரு சமூக விரோதிகளுக்கெல்லாம் வந்து இப்போ அரசியல்வாதிங்கிற சாயம் பூசிட்டோம்னா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற முன்னுதாரணம் தான் சவுக்கு சங்கர். அரெஸ்ட் பண்ணல தப்பே கிடையாது. குண்டாசில் போடுங்க, குண்டாஸ் உள்ள போட்டு விடுங்க. இதுக்கு வந்து உண்டான அரசியல்வாதி யார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவனுங்களும் அவன் மேலே கேஸ் போடுவாங்க. திமுக அமைச்சர்கள் குறித்தோ திமுக நிர்வாகிகள் குறித்தோ தொடர்ந்து தன்னுடைய யூடியூப்ல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அரசியல் பழிவாங்கலுக்காக இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நல்ல கொஸ்டின் தான். நான் இதுக்கு பதில் சொல்றேன். நான் அதாவது